கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 8ஆம் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரியமான தேவஜனமே, புது சிருஷ்டின்னா பழசு இருக்கக்கூடாது. பழசு எப்படி ஒளிய பண்ணணும்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க. பழசை எப்படி மேற்கொள்வது, பழசை எப்படி களைந்து போடுவது, எப்படி அதை அழிப்பது, நிறைய பேர் தெரியாமல் பழசுக்கும் புதுசுக்கும் இடையில கிடந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கிறாங்க, ஆராதனைக்கு போகிறாங்க, நல்லா பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க. ஆனால் என்ன அனுபவம் இல்லை அப்படின்னா பழசை ஒழித்து போடுகிற அனுபவம் இல்லை. ஏன் இல்லை? பழசை குறித்த அறிவு இல்லை. பழசு என்ன செய்யுங்கிறத குறித்த அறிவில்லை. பழசு எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. கண்டுபிடிச்சிருந்தா தான் விலைக்கு இருப்பாங்களே. கண்டுபிடிக்க தெரியல. நான் இன்று உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள். இச்சை தான் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்ப விடாது இருக்கிறது தெரியுமா? இச்சை. இச்சையினால் உண்டான கேடு அப்படின்னு பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றாரு. இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி. 4ஆம் வசனம், இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பணுன்றாரு. இச்சை கேட்டுக்குள்ளே கொண்டு போகிறது. இச்சை கற்பந்தரிக்கிறது. இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்போ இச்சையினால் உண்டான கேட்டு தப்பணும்னா இச்சை எப்படி வருகிறது? முந்தின நடக்கைக்குரிய பழைய வாழ்க்கைக்குரிய. ஆமென். அங்கதான் ஆரம்பிக்குது. தொடக்கம் எங்க? பழைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்குது. பழைய வாழ்க்கை உங்களை நிம்மதியாக இருக்க விடாது, சமாதானமாக இருக்க விடாது, சந்தோஷமாக இருக்க விடாது, நிம்மதியாக இருக்க விடாது, கெடுத்துக்கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்க புது சிருஷ்டியா இருக்கீங்களா? பழசை நீங்க ஒழிக்கலையா? ஒழிக்காதனால பழசு புதுசோட போராடுது, மேற்கொள்ளுது. தான் உண்மைங்க. இன்னைக்கு நிறைய பேர் பழசை மேற்கொள்ள முடியாம அப்படி உட்கார்ந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? முடியல அப்படின்றாங்க. இந்த பழைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியலன்றாங்க. ஆனால் பழைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளான மனுஷல்ல வரணும் அப்படின்னு தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷல்ல வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷனுக்கு ஒரு வல்லமை வேணுங்க, ஸ்ட்ரென்த் வேணும். அது எங்கிருந்து வரும்? ஆவியானவரால் வரும். ஆவியானவரால் வரும்பொழுது, புதிய ஆவி உள்ள வரும்பொழுது பழையவைகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போகும். நீங்கள் இடம் கொடுக்கணும். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாத காரியங்கள் வரும். வரும்பொழுது அதை நிராகரிக்கணும், அதை அங்கீகரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? பழைய சிநேகிதங்கள், பழைய சிநேகிதி, பழைய சிநேகிதர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கழிச்சு போடுங்க, கழிங்க. அப்படி குணங்கள்லாம் கழிங்க, அப்படி எண்ணங்கள்லாம் கழிங்க. அப்படி கழிக்க 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 நீங்கள் யாராக மாறுவீங்கன்னா புது சிருஷ்டியாக மாறுவீர்கள். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற, கெட்டு போனல்ல, கெட்டு போகிற, அது ஒரு ப்ராசஸ்ல இருக்குது, கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. இந்த கெட்டு போனதை ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி மத்தேயு 18:11 இருக்கிறது. சோத்திரம். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று. அப்போ கெட்டு போன முந்தி நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் சிலுவையில். புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் உள்ளான மனுஷனில். இந்த பழசுக்கும் புதுசுக்கும் இடையில தான் பெரிய பிரச்சனைங்க. உங்க வாழ்க்கையில இச்சைகள் நீங்க ஏற விடாமல் பிடிக்க தடுக்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள்லாம் உலகத்தில் உண்டானவை. உலகம் இருக்கிற வரைக்கும் இவைகள் ஒரு நாள் ஒழியாது. ஆனால் இவைகளை ஒழிய பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். புது சிருஷ்டி என்கிற எண்ணத்திலே தொடர்ந்து ஓடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே,
அநேக காரியங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பரிசுத்தவான்கள் தடுமாறுகிறார்கள். புது சிருஷ்டியே தடுமாறுகிறது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற அந்த இச்சைகளால் கெட்டு போகிற அந்த கெட்டு போகிற காரியங்கள் தொடர்ச்சியாய் வருவதனாலே முன்னேறி செல்ல முடியவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியவில்லை. புது சிருஷ்டியாய் இருந்தும் பழைய நினைவுகளோடு கலந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக உறவுகளை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியாது. ஜெபிக்கிறியா? பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.